வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. இந்திய விஞ்ஞானிகள் செய்த அற்புத செயல். எடப்பாடியார் அவர்கள் மீது குடும்பமே சேர்ந்து தாக்குதல். திமுக பிரச்சாரத்தில் மட்டும் நாகரிகம் தென்படுதா? விஜய் அவர்களுடைய காரைக்குடி விசிட். இஸ்ரேல் விவகாரத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. அமெரிக்கா பார்ஷியல் லாக்டவுனுக்கு போகிறதா? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ப்ரமோஷனாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, நம்ம விஞ்ஞானிகள், கல்பாக்கம் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், இந்த டீசல் எரிபொருளுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்த விஷயம் நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது வெளியவே தெரியாமல் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு வேதனையும் கலந்த விஷயமா இருக்குது. நம்ம இந்தியாவோட விஞ்ஞானிகள் நம்மளுடைய ஓன் ஃபண்டில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இது எந்த நாட்டோட ஃபண்ட்லேயும் கண்டுபிடிக்கப்படலை. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த நம்மளுமே பேச தவறிட்டோம். ஏன்னா திங்கக்கிழமை அது நைட் 8 மணிக்கு அது போயிருக்காங்க. ஆனால் பப்ளிஷ் ஆனது நேற்று தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறத விட மூச்சுக்கு 300 தடவை பாஜக பாஜக பாஜகன்னு ஜெபித்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதான் முக்கியம். ஏன்னா அணு உலைகள் தேவைன்றதில் அவங்க உறுதியாக இருக்கிறவங்க. இங்கே பல பேர் உருட்டிகிட்டு இருப்பாங்க. ரஷ்யாவுடைய உதவியோடு தான் இது நடந்திருக்குது, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு உதவியோட. இதை இந்தியா நிறைவேற்றியிருக்கு. இந்தியாவுடைய தொடர்ச்சி இது. இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் கிடையாது. ஆனால் 15 ஆண்டு காலமாக பாஜகவுடைய ஆட்சி. ஆமாம், இது ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனை நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி அது பற்றி இன்றைய தினமலரில் வெங்கடேஸ்வரன் அவர் பேராசிரியர் ஐஐடி உடையது. அவர் ஒரு விஞ்ஞானி, வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடைய ஆதரவாளர். அவரே எழுதியிருக்கார் எப்படிப்பட்ட சாதனை. அணு உலைன்றதை தாண்டி ஈநுலை அப்படின்ற இதுக்கு நம்ம நகர்ந்துட்டோம். இது உலகிலேயே ரஷ்யா மட்டும் அந்த மாதிரி ஈநுலை டெக்னாலஜியில் இருக்காங்க. நம்ம அதை நோக்கி நகர்ந்துட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் அணு உலைக்கான முக்கிய கனிம பொருட்கள் உலக நாடுகளில் பெரிய கிடைக்கிறதுல பெரிய கஷ்டம்லாம் இருக்குது. அதில் இப்போ இந்த தோரியம் மூலியமாக தான் இந்த ஈநுலைன்றது நடக்கும். அதை கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் படிச்ச நேரம் ஆகிடும். அப்போ அந்த தோரியம் நம்ம இந்தியாவில் ஈஸியாக கிடைக்குது. அந்த தோரியம் மூலியமாக மின் உற்பத்தி, அணு மூலமாக மின் உற்பத்தி தொடங்குறதுன்றது ஒரு புது டெக்னாலஜி. அதுக்கு செலவு ரொம்ப கம்மி, அதிக அளவில் தயாரிக்க முடியும், 500 மெகாவாட் வரைக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம 2ஆம் கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கோம். இதில் 3ஆம் கட்டத்தை முடிச்சிட்டோம்னா நம்ம உலகத்திலே ஒரு பெரிய ஒரு சுயசார்பு இதுவாக நம்ம மாறிடுவோம். ரஷ்யா மட்டும்தான் அதில் இருக்குது அந்த மாதிரி இதில். இப்போ இதில் புளூட்டோனியம் 239 அதில் என்ன சொல்கிறாருன்னா, கல்பாக்கத்தில் உள்ள நம் நாட்டின் முதல் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எனப்படும் மாதிரி அணு அதிவேக ஈநுலை கடந்த 6ஆம் தேதி இரவு இயங்க தொடங்குச்சு. இதில் கிரிட்டிகாலிட்டினா ஒரு டாக்டர் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காரு, 24 மணி நேரத்துக்கு முன்னே தான் பண்ணணும், இறைவனை வேண்டிங்கன்னு வாங்க. அப்படின்னா அவர் உயிர் பொழைக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி, பார்த்துக்கலாம். ஆனால் இதில் கிரிட்டிகாலிட்டினா செயல்பாடு தொடங்கிச்சுன்னு அர்த்தம். புரியுது. கிரிட்டிகாலிட்டி எனப்படும் உயர்நிலையை எட்டியது. உயர்நிலை 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இந்த ஈநுலை செயல்பட தொடங்கியதும் இந்தியாவின் 3 கட்ட சுயசார்பு அணு ஆற்றல் கொள்கையில் 2ஆம் கட்டத்தை வெற்றிகரமாக அடைந்து விட்டோம். இதுக்கே 10-15 மேலே வருஷமாக நம்ம இது பண்ணி போராடிடுவோம். நமது நாட்டின் அணுசக்தி பயணத்தில் இது ஒரு முக்கியமான மைல்கல். அதை நான் சொன்னல, அது எப்படின்னா, ஒரு வைக்கோலை எடுத்து கொளுத்துனீங்கன்னா பட்டுன்னு எரிஞ்சு அணைஞ்சிரும். இதே ஒரு வைக்கோலை கட்டி கொளுத்தி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் எரியும். அந்த வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கொஞ்சோண்டு சீக்குச்சி இது சுள்ளி போட்டு கொஞ்சம் பஞ்சு பேப்பர் வச்சு கொளுத்தி விட்டிங்கன்னா லைட்டாக எரியும். அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விறகு வச்சிங்கன்னா பெரிய ஜுவாலையாக மாறிடும். அதற்கு பிறகு அது ஒரு பெரிய ஒரு இதுவாக மாறும். அப்போ அந்த மாதிரி தான் அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த தோரியம் மூலிமா உருவாக்குற தன்மையை இந்த மாதிரி டைப் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இப்படித்தான் அணு உலையிலும் அதன் எரிபொருள் தண்டுகளை விறகு போல் ஒவ்வொன்றாக அடுக்க வேண்டும்.
அதுவும் குறிப்பிட்ட வடிவத்தில் அடுக்கினால் மட்டுமே அணு உலையில் தொடர் அணுவினை ஏற்படும். ம். தொடர் அணுவினையே கிரிட்டிகாலிட்டி எனும் உயர்நிலை. செங்கல் சூளையில் விறகை முறையாக அடுக்கினால்தான் குறைந்த விறகை பயன்படுத்தி அதிக ஆற்றலை ஆச்சரியம். வெப்பத்தை பெற முடியும். அதுபோல்தான் அணு உலையிலும் எரிபொருள் தண்டுகளை எப்படி அடுக்க வேண்டும் என்று கணிக்க வேண்டும். அது அணு உலை அறிவியலில் மிக முக்கியமான நுணுக்கமான ஒன்று. அப்படி கணித்த பின் மார்ச் 4, 2024 அன்று கல்பாக்கத்தில் கோர் லோடிங் எனப்படும் எரிபொருள் நிரப்பும் பணி தொடங்கியது. ம். இதை முடிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு மேலானது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று தான் முடிந்தது. அதன் பின் அணு உலையின் உள்ளே எந்தவித புற தூண்டலும் இல்லாமல் தொடர்ச்சியான அணு வினை ஏற்பட்டுவிட்டது. அதாவது உயர்நிலை வெற்றிகரமாக எட்டப்பட்டது. இது மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப கட்டுமான சாதனை. அரசின் அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் பாரதிய நபிகியா வித்யுத் நிகம் லிமிடெட் பாவினி என்னும் பொதுத்துறை நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்களில் பங்களிப்போடு இந்த சாதனையை செய்துள்ளது. பல நாடுகளில் அணு உலைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கல்பாக்கத்தில் நடந்தது ஏன் சாதனைன்னு சொல்றோம். அதை புரிந்து கொள்ள இந்த திட்டம் கடந்து வந்த பாதையும் அந்த தனித்துவ தொழில்நுட்பம் யுரேனியம் தெரிந்து கொள்ள வேண்டார். யுரேனியம் ஊதா கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் என பல வகை கத்திரிக்காய் இருப்பதைப் போல பல தனிமங்களும் பல்வேறு ஐசோடோப் எனும் ஓரக தனிமங்களாக இருக்கும். அணுசக்தி உற்பத்திக்கு தேவைப்படும் யுரேனியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் யுரேனியம் 234, யுரேனியம் 235, யுரேனியம் 238 முதலே ஓரக தனிமங்கள் கலவையாக இருக்கும். இதில் யுரேனியம் 235 எனும் ஓரக தனிமம் இயற்கை கதிரியக்க தன்மை கொண்டது. அது தானாகவே திடீரென்று ஆல்பா துகளை துப்பி தோரியம் 231 என்னும் ஓரக தனிமையாக மாறிவிடும். இது போன்ற இயற்கை கதிரியக்க தன்மை கொண்ட ஓரக தனிமங்களின் அணுக்கருவின் மீது சரியான வேகத்தில் புதிய நியூட்ரான் ஒன்றை செலுத்தினால் அந்த அணுக்கரு உடையும், அணு பிளந்து ஆற்றல் வெளிப்படும். இந்த வர்க்கு தான் நடந்திருக்கு. இயற்கை கதிரியக்க தன்மை கொண்ட ஓரக தனிமங்களே அணு உலை எரிபொருளாகும். யுரேனியம் 233, யுரேனியம் 235, 239 ஆகிய 3 ஓரக தனிமங்களால் மட்டுமே அணு உலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை நம் நாட்டில் இயற்கையாக நிறைய கிடைப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவற்றை நேரடியாக பயன்படுத்த அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாமும் சாதாரணமாக அணுவினை முறையில் மின்சாரம் உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஆனால் நம் நாட்டில் யுரேனியம் மிக குறைவாக கிடைக்கிறது. மிக குறைவாக. அது யுரேனியத்தின் தரமும் குறைவு நம் நாட்டில் கிடைக்கிறது. நாம் அணு உலை எரிபொருளுக்கு மற்ற நாடுகளை சார்ந்துள்ள நிலை உள்ளது. சர்வதேச அரசியல் காரணங்களால் நமக்கு இவை எளிதில் கிடைப்பதில்லை. தற்போது ஈரான் போரினால் எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது அல்லவா? அது போல தான் அணு உலை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. இந்த பிரச்சனையை சமாளிக்க மாற்று வழி யோசித்த நம் நாட்டு விஞ்ஞானிகள் தான் மேட்ரு. இயற்கையாக கதிரியக்கம் இல்லாத ஓரக தனிமங்களை கதிரியக்கம் உள்ள ஓரக தனிமங்களாக மாற்றும் உத்தியை வகுத்தனர். வெளியில போய் அந்த யுரேனியம் வாங்குறத விட தோரியத்தை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்றதான் இப்போ இந்த டெக்னாலஜி பயன்படுத்தினர். திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. உலைகள் மின்சார உற்பத்தி செய்வதோடு கதிரியக்கம் உள்ள ஓரக தனிமமாக ஈனும். பொதுவாக மின் உற்பத்தி ஆலைகளில் எரிபொருளை உள்ளீடு செய்து ஆற்றலை உற்பத்தி செய்வர். இந்த ஆற்றல் மின்சாரமாக மாற்றப்படுகிறது. அதாவது இப்போ நிலக்கரியை எரிச்சு அந்த வெப்பத்தின் மூலிமா மின்சாரத்தை உருவாக்குறது. அதை என்ன சொல்லுவோம், பவர் பிளான்ட் இது சொல்லுவோம். அதே மாதிரி நீர் மின்சாரம், சோலார் அது மாதிரி அதில் சாம்பல் கழிவுலாம் வெளியேறும். யுரேனியத்தை பயன்படுத்தும் போது அணுசக்தி ஆலைகளில் யுரேனியம் கழிவு உருவாகும். மாறாக ஈன் உலைகளில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் புதிய அணு ஆற்றல் எரிபொருள் கழிவாக உருவாகும். ஓகே, இதுலலாம் கழிவு தான் உருவாகும். இதில் அந்த எரிபொருள் ஆற்றலே கழிவாக உருவாகும். அப்போ நம்மளுக்கு டபுள் லாபம். இந்த ஈன் உலை செகண்ட் ஸ்டேஜ் நம்ம போயிட்டோம், உற்பத்தி ஆகிட்டோம். தேர்ட் ஸ்டேஜ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு 2 ஆண்டுகள்லாம் நடந்துச்சுன்னா சுயசார்பு உள்ள ஒரு நாடாக தோரியத்தை பயன்படுத்தும். அதே யுரேனியனில் தோரியத்தை பயன்படுத்தணும். நம்மள்ட்ட தோரியம் ஏராளமாக கிடைக்குது. மின் உற்பத்தியில் இது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு பேசி ரைட்ண்ணே. நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சிருவோம் நம்ம சார்பாக. ரைட். புதுச்சேரியோட நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்குண்ணே. 86%. ஒரு பக்கம் விஜய் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு, இன்னொரு பக்கம் அந்த சார் இல்லை இந்த சார் எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள். ஏன்னா கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியோட மெயின் நோக்கமே சரியான வாக்காளர்கள் சரியான வாக்குகளை செலுத்த வேணுங்கிறதுக்காகத்தான், இந்த போலி வாக்காளர்கள் நீக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அந்த எஸ்ஐஆர் திட்டங்கள் நம் கண் முன்னாடி நமக்கு அருகாமையில் உள்ள பாண்டிச்சேரியில் செயல்பட்டதா, இல்லை விஜய் அவர்களுடைய செல்வாக்கு காரணமா? ரெண்டும் தான். எஸ்ஐஆரில் ஓட்டு போடாதவங்க, செத்து போனவங்க, டபுள் என்ட்ரி,
இது எல்லாமே ஓட்டு போடாத லிஸ்ட்டாக காண்பிக்கப்பட்டு, அதாவது 100ல் இவங்க எல்லாமே இருந்தாங்க. அப்போ முழுசுமே வாக்காளர்கள் 90% போட்டால் கூட இந்த இல்லாத ஆட்களுடைய பர்சன்டேஜ் 70% மாதிரி இருந்தது. இப்போ எஸ்ஏஆரில் அதெல்லாம் நீக்கப்பட்ட உடனே, அதாவது இப்போ 130 பேர் இருக்கிறான், 130 பேரில் 80 90 பேர் போட்டான், மீதி 80 பேர் போட்டான்னு வச்சுக்க, 50 பேர் போடல. ஆனால் 50 பேரில் 30 பேர் இல்லை அப்படின்னா 100 தான் கணக்கு. ஆனால் நம்ம 130 பார்த்துன்னு இருக்கோம். இப்போ 130ல் 30 போயிடுச்சு. இப்போ 100ல் 80 பேர் 90 பேர் போட்டான்னா அது அப்படியே அந்த சதவீதம். அப்போ அந்த கழிவுகள் கழிந்து விட்டது. அது எஸ்ஏஆர் வேலை. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வாக்களிப்பது மேலே அக்கறை இல்லாதவர்கள், என்ன மோசம் இவங்களுக்கு எப்படி போட்டு நினைக்கிறவர்கள், இந்த மாதிரி புது வாக்காளர்கள் இவர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை, மாற்று இதை போடுவோம், விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு. அந்த இது பெருவாரியாக வந்து போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து போட்டிருப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் பர்சன்டேஜ் ஏறிடும். இந்த வாக்கு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் மாபெரும் 2 சக்திகள், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இதை எப்படி எடுத்துப்பாங்க? இது 86% உண்மையிலே அவங்க பார்வையில் எஸ்ஏஆர் இருக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை விஜய் சைடு தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எந்த பிரச்சார யுக்தியை மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரச்சார யுக்தி இளைஞர்களை நோக்கி நகர்றது இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி திமுக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவதூறுகளையும் வசவுகளையும் பொய்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அதனால தான் திரும்பி எடப்பாடி பழனிசாமி இப்போ குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை டிஃபேம் பண்ணிட்டா காலி பண்ணிடலான்னு அந்த இதில் தான் இப்போ ஸ்ட்ராட்டஜியில் இறங்கியிருக்காங்க. குடும்பமே இறங்கி அவர் பேஸ்டார்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு 4-5 நாளைக்கு போகும், பெருசாக எடுபடாது. ஜனங்களுக்கு தெரியும் யார் அவதூறு பேசுவா, யார் ஆணவம் பேசுவாங்க. ஆர்எஸ் பாரதி உட்காந்துக்கிட்டு யோகியம் பேசுகிறார். இவர் நீதிபதிகள்லேருந்து எல்லாரும் எப்படி பேசுவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அதனால் பத்திரிகையாளர்கள் எப்படி சொன்னாங்க தெரியும். அதனால் இவர்களுடைய ஆணவம், இந்த துணி, இந்த தோரணெல்லாம் பார்த்தாலே ஜனங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அதற்கு ஏற்ற பதில்களும் கிடைக்கும். அப்போது தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த எஸ்ஐஆர், டபுள் என்ட்ரியும் டெத்தும் போச்சு. அதனால் வாக்களிக்கிறதுல நீங்கள் அந்த தகுடுத்தம் பண்ண முடியாது. ரெண்டாவது விஜய்க்காக இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டான், வெறுப்பில் போவான். இவங்களுக்கே டிஎம்கே போட்டுன்னு மாற்றம் வரப்போகுது. இப்போ மாற்றம் வருது அப்படின்னா எதாவது பண்ணுவோம் அப்படின்னு இறங்குனாங்கன்னா அது ஒன்று. ரெண்டாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த கட்சி இன்னும் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையாக வைக்கணும். நம்ம சொல்கிற கோரிக்கைலாம் வச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? கொஞ்சமாக நல்லா இதாகிட்டு அம்மா உணவகத்தை சென்னையில் பிரதானமாக சொல்லணுன்னு ஒரு படி மேலே போய் என்னது நேரடி கட்டுப்பாட்டில் அம்மா உணவகம் மாநகராட்சி கண்ட்ரோல்லேருந்து நான் எடுத்துக்குவேன் அப்படின்றாரு. இதுதான் தேவை. அப்போ அம்மா உணவகம் ரேஸ் பற்றி பேசணும். ரெண்டாவது ஆவின் பற்றி அவர் பேசணும். ஆவின் பாலை கொள்முதலை அதிகரிப்பேன், அமுல் மாதிரி நந்தினி மாதிரி ஆவினை உலகத்தரத்துக்கு நான் உயர்த்துவேன் அப்படின்றத அவர் சொல்லணும். பார்ப்போம், கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து மாற்று பொருளாதாரத்தை நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வேல்யூவான கோரிக்கை, வேல்யூவானது. சீமான் சொல்லிட்டேன், யார் வேணால் சொல்லிட்டேங்க. கல் இறக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன்னு சொல்லுங்கள். என்ன தவறு இதில்? ஒன்றும் தவறே இல்லைங்க. கல் இறக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன், கல்லுக்கடை திறப்பேன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க பாருங்கள். 500 800 குடிச்சிக்கிட்டு உடலை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். கல்லுக்கடை திறப்பேன்னு சொல்லுங்கள், போட்டோம். அந்த இது மாற்று பொருளாதாரத்தை தேடுங்க. இல்லை, அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளவு கருப்பட்டியிலிருந்து பண வெள்ளத்தில் பால் பண்ணை பொருட்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். ஆமா, பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நான் மீண்டும் கறவை மாடுகள் திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லுங்க. அது ஜாதி ஓட்டா பார்க்காதீங்க, எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தி பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் பால் உற்பத்தியை அமுலுக்கு இணையாக ஆவினை கொண்டு போகிறது வேலை செய்வேன்னு சொல்லுங்க. எப்படி மாறுது பாருங்க களம். கண்டிப்பா வாயை மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இளைஞர்களை ஈர்ப்பதற்கு ஒதுங்கிடாதீங்க. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு வீணடிக்காதீங்க. நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, இந்த ஆட்சி அகற்றப்படணும், அதற்கு நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். விட்டுறாதீங்க, ஒதுங்கி போகாதீங்க. ஒதுங்கி போனீங்கன்னா ஏறி மிதிப்பாங்க. சென்னையை பாருங்க எப்படி இருக்கு. இவர் சொல்லியிருக்காரு, சென்னை இந்த ஆட்சியின் சிறப்புக்கு சென்னையே சாட்சியம். ஆகா, உண்மையை சொல்லிட்டீங்களா ராசா அப்படின்னு நினச்சிங்கன்னா. இதோட இன்னொரு கொடுமை, பாண்டிச்சேரியில் போய் மகளிர் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்காரு, குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்காரு. இல்லை, இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ரோடை கிளியர் பண்ணி வாகனம் விடுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் இந்த ஆட்சியின் சிறப்பு நினைச்சிருக்காரு. ரோடெல்லாம் நல்லா இருக்கு அப்படி சொல்லவே முடியாது. ஈசிஆர்ல அவர் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஈசிஆர்ல 3 இடத்துல விழுற பள்ளத்துல அவர் வண்டிக்கு தெரியாது, ஆனா பின்னாடி வர வண்டிகள் எல்லாத்தையும் டயர் மட்டும் தான் ஆடும். டயர் மட்டும். ஆமா,
நம்ம வண்டிக்கு தான் டொமுக்குன்னு இது மேல இருந்து இப்படி ஆடுவோம். ஆமா. குறிப்பா சொல்ல போனா விஜிபிக்கு எதிரா ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல எந்த வண்டி ஈவன் தோ லாரியே விழுந்தா கூட டம்முன்னு விழுந்துதான் போவோம். அவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு. இப்ப கூட இன்னும் வரைக்கும் அது சரி பண்ணல. இப்பதான் ரோடையும் வந்து தோண்டி போட்டு சென்னையே சாட்சியா நான் சொல்றேங்க. சென்னையில அது ஒரு அக்னி சாட்சியா மாறினது நல்லா இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க. சென்னை வாசி தானே? ஆமா. எத்தனை வருஷம்? நான் கிட்டத்தட்ட 26 வருஷமா இருக்கேன். சார்ஜென்ட்டுங்க வெள்ள பைக்ல வருவாங்கல்ல. ஆமா. இப்ப எங்க போனாங்க? காணுங்க. எங்கேயா பாத்தீங்களா? எங்க போனாங்க? டிராஃபிக் அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. நோ பார்க்கிங்ல எனக்கு காருங்களை விட்டு போனா அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகுது. என்னன்னு பார்த்தா காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லா வண்டியும் இப்படி சுற்றி எதிரில் வண்டியும் முட்டிக்கு நிற்குது. இந்த காரை எடுக்க சொல்கிறது யாரும் வந்து கிடையாது. வேனு எனக்கு என்னென்ன ஆக்கிரமிப்புகள், பிளாட்பார் ஆக்கிரமிப்பு, நடைபாதை இல்லை. என்ன சாட்சி? என்ன நாங்கள் பார்க்கணுங்க? அங்கே ஆட்சியை தான் பார்க்குறோம். தன்னால தெரிய போகுது. கூவத்தை க்ளீன் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க? கூவத்தில் அங்கே கரையோரம் இந்த மக்களை தான் கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் அங்கே என்ன க்ளீன் பண்ணிருக்கீங்க? சென்னை மாதிரி இப்போ முக்கியமான இடங்கள்லேயே வந்து மின்சாரம் பாதிக்கப்படுதுன்னா இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நேற்றுலாம் வந்து 2 மணி நேரம் வரைக்கும் மின்சாரம் இல்லை. என்ன சொல்றதுக்கு? அதுக்கு நீங்க வந்து அவ்வளவுதான் எனக்கு விட்டாங்க. இதெல்லாம் சென்னைக்கு சாட்சி தான். ஐயா நாங்க சொல்றோம் ஐயா சாட்சி எல்லாத்தையும். இருண்ட இரவே உங்கள் ஆட்சிக்கு சாட்சி. ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க இருக்க நிலைமையில கடுமையான கோபத்துல இருக்காங்க. இவங்களால எதுவும் பேச முடியல. இபி ரீடிங் எடுக்கிறதுனே நேற்று ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, அதாவது அவர் பேரை சொல்ல வேண்டாம்னால சொல்ல, நேற்று ஒரு நபர் சொன்ன வார்த்தை, இபி ரீடிங் எடுக்க வேண்டியதுல அந்த ஆஃபீஸ் இருக்கும்ல, அதுல வந்து எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா 4லேருந்து 5 ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் இருக்காப்லையா. அவுட் சோர்சிங் கொடுத்து இவர் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஆளை போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சரியா வந்து செயல்படுறதில்ல. அப்போ ஒரு ரீடிங் எடுக்கவே ஆள் இல்லாம நீங்க தேர்தல் அறிக்கையில் என்ன வார்த்தை கொடுத்தீங்க? மாசம் நான் உங்களுக்கு இபி பில்லை கொண்டு வரங்கிறீங்க. அது எந்த விதத்துல சரின்னு வரும்? இப்போ இந்த மாதிரி எல்லா இதுலையுமே சென்னை மாநகராட்சி கேவலப்பட்டு போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல FL2 அது சொல்லணும் அவசியமே இல்லை. இன்னும் எவ்வளவு பாதிப்புல மக்களை சந்திக்க நேரம் போறவங்களும் தெரியல. இதே மாதிரி நிறைய விஷயங்களை முறைப்படுத்துவேன். FL2களை ஒழிப்பேனும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி வைக்கணும். கண்டிப்பா வைக்கணும். அது ரொம்ப FL2களை அகற்றுவேன். டாஸ்மார்க் இருக்குன்னா அது அந்த வருமானம் வந்து எனக்கு ஒரு பிரதான இது கிடையாதுன்றது மாதிரி கொண்டு வரணும். இல்லைங்க, முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம்ண்ணே. நீங்கள் அப்புறம் நீங்களும் அதே பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் 2 பேருக்கும் வித்தியாசன்ற மாதிரி வந்துடும். தயவு செய்து டாஸ்மாகை முறைப்படுத்துவேன், FL2களை ஒழிப்பேன், பார்களில் சென்னையில் நான் வந்து குறைப்பேன், அதை முறைப்படுத்துவேன். பார்களுக்கு அதிரடி சோதனை நடக்கும், NOC வைக்கணும். பார்களில் இது CCTV உள்ள கேமரா, CCTV கேமரா வைக்கணும். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இல்லை, அங்கே இருக்க டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தினாலே அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துருவாங்க. ஆமாம், இங்கே அங்கே பேசிக்கே அடிபடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கிறதே காரணம் தான். அதையும் அவர் முடிவெடுத்து பண்ணுவார் பார்க்கணும். இதுக்கிடையில்ண்ணே இந்த எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தை நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை கேட்டேன். போட்டு கேட்டேன். ஒருவேளை நமக்கு தமிழ் சரியாக இது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி. அவர் காணாமல் போனீர்கள் தான் ஒரு வார்த்தையை சொன்னாப்புல. MR ராதா படம் பார்த்துருக்கீங்களா? முக்கியமாக பாவ மன்னிப்புன்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அதில் ஒரு சீனில் சிவாஜி கணேசன் வந்து அதில் ஒரு இஸ்லாமியராக வருவார். அதாவது இந்து தான், MR ராதா பையன்தான். ஓகே. சின்ன வயசில் காணா போய் ஒரு இஸ்லாமிய பெரியவர் நாகையை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு மருத்துவர், நாட்டுப்புற மருத்துவராக இருப்பார். MR ராதா ஊர் பணக்காரர். அவருக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா அந்த ஏரியா, அந்த காலனி பகுதியில் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் நல்லா செஞ்சிட்ருப்பார். இவருக்கு அது பிடிக்காது. இதான்ப்பா டாக்டர் வர்றாருப்பா, வழி விடுங்கப்பா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் இவர் அவரை கொடுமையாக இது பண்ணோன்னா இவர் திரும்பி ரொம்ப சிவாஜி வசனம் எப்படி இருக்கும் தெரியும்ல, அதுவும் அந்த படத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவார். சரிப்பா, பெரியவர் அவர்களே நீங்கள் இப்படி பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது, என்ன நீங்கள் வேணால் லைட்டாக ஏதோ பண்ணுவாருங்க, இவ்வளோதான். கழுது புறம்பு ஊரை கூட்டி என்ன ஐயோ கொல்ல பார்த்துட்டா அச்சா பூச்சா. இப்போ சிவாஜி, நான் உங்களை அப்படி நடத்தவில்லை பெரியவர் அவர்களே, நீங்கள் தான் இந்த மாதிரி நீ வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டேன் அந்த மாதிரி இது. எனக்கு அந்த படம்லாம் பார்க்கும்போது என்னடா என்னையா பண்ணான் அந்த ஆள், சாதாரணமாக தானே அவர் பண்ணார் சிவாஜி கணேசன். இவர் MR ராதா இப்படி பண்ணுறாரு. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். அதாவது ஊர் பெரிய மனுஷனாக இருந்தாலும் பொய் சொல்கிறத பற்றி கவலைப்படாமல் ஒரு ஆளை அப்படியே டிஃபேம் பண்ணி கொண்டு போகிறது. அதே தான் ஊர் பெரிய மனுஷன்லாம் இருக்கீங்க. அவர் திரும்ப நேற்று சொல்லிட்டார், விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆமாம், இன்னைக்கு மறுபடியும் இது கலைஞரை அவமானப்படுத்தி விட்டார். என்ன அவமானப்படுத்தினார்? கனிமொழியை இழிவுபடுத்தி விட்டார். என்னப்பா இழிவுபடுத்திட்டார்? என்ன விஷயம்? நீங்க சீட்டு கொடுக்கலன்னு சொன்னாரு, அது இழிவா? என்ன விஷயம்னா அவர்களால் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார வேகத்தை தாங்க முடியல. அப்போ அடுத்த இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமுடைய யுக்தி என்னன்னா, இந்த பிஜேபின்றது எடுபட மாட்டேங்குது. அப்போ அடுத்து யார் வேகமாக இருக்கான்னா எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமியை டிஃபேம் பண்ணி
ஒரு அதாவது இழிவா பேசுறவரு, தரங்கெட்டவருன்ற மாதிரி உருவகப்படுத்த பார்க்குறாங்க. நீங்க பண்ணீங்கன்னா வேற யாராவது பண்ணா பரவாயில்ல. யார் சாராயம் விற்கிற லேடி இந்த இந்த பசங்களாம் வந்த அப்புறம் இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் நல்லதே இல்லை அப்படின்னா, ஒரு பழமொழி ஒண்ணு ஏமா இருக்குண்ணே. நீயாமா சாத்தா வேதம் ஒதுன்னு சொல்லுவாங்க. சாத்தான் வேதம். இதுல வேலிக்கு ஓனர் வேலைக்கு சாட்சின்னு ஓபிஎஸ் ஆமா. ஐயோ, வந்து பேசணும், அப்படி பேசணும்னு. உங்க அம்மா தானே அப்படி பேசினாங்க. எம்ஜிஆர் என்ன பேச்சு பேசினாங்க, ஜெயலலிதாவை பேசாத பேச்சு. பேசாத பேச்ச. இவர் அவங்களுக்கு நியாயம், இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இதை விட இன்னொருத்தர் யாரு, பொன்ராஜ். ஐயோ, அது ஒட்டுமொத்த கொத்தடிப்பை ஆயிட்டாரு. அவர் கொத்தடிமை நாயகன் ஆயிட்டாரு. இந்த விஷயத்துல காப்பாத்தி விட்டதுக்கு அவர் ஆகிதானே ஆகணும். ம். இவ்வளவு பெரிய காப்பாத்தி விஷயத்துல யாரா மத்தவங்களா இருந்தா காப்பாத்தி இருப்பாங்களா? புகாரா தானே இருக்கும். என்னைக்கு நாளைக்கு வேலைக்கு ஆகும்ல. அதாவது தெரியாம சொல்லிட்டேங்க, வாய் தவறி வந்துச்சுன்னு சொல்ல, அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் ஒரு கூட்டத்தையே, ஒரு கட்சியுடைய பெண்கள் அனைவரையுமே இல்லண்ணே, அப்படியே இருந்தாலுமே அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் சொல்லி விட அங்க வந்து பேசுன அந்த கட்சியில் உள்ள பெண்கள் தான் நமக்கு எப்படி தெரியும்? அது ஏதோ அவங்க வேகத்துல சொல்ற என்ன வேணா வார்த்தை. இருக்கட்டங்க. அது எப்படி நீ சொல்ல யார், முடியும்? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? எப்படி சொல்ல முடியும்? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? நீ யார்? நீ யார்? நீ யோக்கியனா? இந்த பார்வை நீ எல்லாத்தையும் பார்ப்பியா? அதுனா ஏமாந்தவங்க ஏப்ப சாபைகள் மட்டும் பண்ணுவியா? சின்ன பசங்க, கலாம் தான் உனக்கு உதாரணம். ஆமா. சின்ன பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்களை எப்படி தயார்படுத்தணும்னு. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லைன்றன்னா, அந்த நல்ல குடும்பம்னா என்ன ஆகுது? அதுக்கு டெஃபினேஷன் சொல்லுவியா? எந்த ரிப்போர்ட்டராவது கேட்குறான்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தன்னு சொல்றியா? இல்ல ஐயா, அப்துல் கலாம் நல்ல இருக்கும்போது குடும்பத்துல. இவர் என்ன மாதிரியான பொறுப்புல இருந்தாருன்னு வெளியே தெரியவே இல்லையே. அவர் இருக்கும்போது இப்ப இதே மாதிரி பொறுப்போட ஆலோசகர்னு சொல்லிட்டு ஏதோ பேட்டி கொடுத்திருந்தீங்கன்னா, ஆலோசகர் அவர் இருக்கும்போதுன்னு ஏங்க உதவியாளருங்க அவரு. அதனால அடிக்க சொல்ல. ஆலோசகன்றீங்க. பிரசிடென்ட் ஹவுஸ்லயே அப்படிதான் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை ஆலோசகர்னு. அப்துல் கலாம் இருக்கும்போது இவர் பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. எங்கேயுமே பேச கூட மாட்டாரு. இப்ப அவர் இல்லைன்னா ஆலோசகர்னு போட்டுக்கிறாங்க. அது இவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன ஆலோசகர் சொல்லுவார்? ஆலோசனை என்னங்க? அவர் எப்பேற்பட்ட ஜீனியஸ். கூட இருந்தது கூட உனக்கு அந்த புத்தி கூட கொஞ்சம் கூட வரலையே. ஒரு 10% வந்திருக்குதா? இவர் உட்காந்து இன்னைக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இழிவா பேசுறாரு. அப்போ இவரு என்ன பேசுறாரு? நேற்று கூட எடப்பாடி கேட்குறாரு, காலுக்கு கீழேன்ற எவ்வளோ கேவலமான வார்த்தை. இதுக்கு பொன்ராஜ் என்ன பதில் சொல்லுவார்? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நியாயத்தை பேசுங்கன்றேன். ஆமா. நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ண வேணாம். இந்த விஷயத்தில் நியாயத்தை பேசுங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னன்னு ஒரு இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தர் திருப்பரங்குன்றத்தில் மத மோதல் ஏற்படுவதை நீதிமன்ற தீர்ப்பு செயல்படுத்த விடாமல் சாமர்த்தியமாக முதல்வர் செயல்பட்டு முதல் மோதலை தடுத்து விட்டார். ஓகே. எங்க அதுங்க மத மோதல் வந்து? நீ என்ன சாமர்த்தியமா செயல்பட்ட? அவரு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆலய அதிகாரிகள், அறநிலைத்துறை சேர்ந்தவங்க இந்த தீபத்தூணில் விளக்கேற்றணும், அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் அங்கே எதிர்ப்பு கிடையாது. இந்துக்களுடைய கோரிக்கைன்னு வச்சாங்க, ஒரு சாரர் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைக்கு அதெல்லாம் விசாரிச்சுட்டு அவரே வந்து நேராக பார்த்துட்டு சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு. அந்த மக்களுக்கும் ஓகே, நீதிமன்றமே தீர்ப்பு அளிச்சிச்சு. இஸ்லாமியர்கள் இது ஒரு பெரிய எதிர்த்து இதெல்லாம் பண்ணல. இன்னொன்று அவங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாத கிடையாது. முடிஞ்சிச்சா? உங்களுக்கு தான் பிரச்சனை. இதே ஒரு பிரச்சனையாக மாற்றணும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? உடனடியாக மேல்முறையீடு. கவர்மெண்ட் பிடிக்கல, மேல்முறையீடு, வேலை முடிஞ்சிருக்கும். அதுதானே சாமர்த்தியம். ஆமாம். 3 நாள் ஆற போட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்குமா, ஏற்றுவாங்களான்னு ஒரு இதை உருவாக்கிட்டு, அதுக்கு பிறகு 144 போட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கி கோர்ட்டு தலையிட வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு மத மோதல் ஏற்படாமல் இருக்க. எந்த மதத்துக்கும் மோதல் அங்கே. ஒருவேளை இந்த சமண மதம்னு ஒரு மதம் இந்த மாதிரி இவங்களுக்கு தேவைப்படும் இந்த சமய மதம் ஒன்று உருவாக்கிட்டாங்களா? என்ன மதம்? எந்த மதம் மோதிச்சு? எந்த சமயத்தை அப்படி யார் எதிர்த்து நின்னாங்க? யாருமே நிக்கலையே. இவர்கள் மட்டும் திரண்டு இருந்தாங்க தீப யாத்திரத்தை பார்க்கறதுக்கு. ஆமா. இஸ்லாமியர்கள் பொரியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வரவேற்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இங்க எங்க மதம் மோதல் வந்துச்சு? இஸ்லாமியர்கள் ஏதாவது அறிக்கை விட்டாங்களா? எந்த அறிக்கையும் கிடையாது. இன்னொன்று, நீ கோர்ட்டில் உனக்கு ஆதரவாக இது பண்ணுறதுக்கு அந்த தர்கா நிர்வாகம், வக்போர்டு நிர்வாகம் எல்லாம் சேர்த்துக்கினீங்க. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் போருன்னு வந்தார். அப்படி கிளம்பிட்டு முத்தலீஃப் கோர்ட்டு தான் அவர்களை சேர்த்தது. சேர்க்கட்டும். அவங்க போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்க? இவங்க என்ன அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவா? இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு சொன்னாங்களா? இன்னைக்கு நான் பிரச்சாரத்தை அப்படி போற பிரச்சாரத்தை இன்னைக்கு தர்காவை இடிக்க வந்து அவங்க அதை நாங்க காப்பாத்தி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு சொல்ல வரேன். யார் வந்து நின்னா, அவன் தீபத்தை பார்க்க நின்னான். ஆமா. நீங்க அன்னைக்கே மேல்முறையீடு போயிருந்தீங்கன்னா, எப்பா கோர்ட்ல இருக்குது, தீபம் ஏத்தல,
பல இடத்துல தான் ஏற்றுவாங்க, கோர்ட் விசாரணை இருக்குது, முடிஞ்சிட்டு இருக்கும். அவங்களும் அதை நம்பிட்டு இப்போ போயிருவாங்கண்ணா. இது வேற என்ன பண்ண எவ்வளோ நாளா முடியும்? பிரச்சனை இருக்கு. அப்படி யாரும் அதை மீறி பண்ணாங்கன்னா அது மத கேரளா. முதல்ல உருவாக்க இவங்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அங்கே ஒன்றும் நடக்கலையே. இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு அந்த 4 அறைக்குள்ள கோர்ட்டில் போயிட்டு ஐ எம் சாரி சார் அப்படின்னு சொல்றது எப்படி? எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க? எதுக்கு பண்ணாங்க? இந்த கேள்வியை கேட்டால் அது என்னாச்சு, இது என்னாச்சு, இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். வார்த்தை ஜால விளையாட்டில் இருக்காங்க. இது ரொம்ப நுணுக்கமாக கேட்டால் ஓடி போயிடுது. இல்லாட்டி அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு என்ன சொல்கிறேன், இன்னைக்கு நடந்துச்சு என்ன சொல்கிறேன். ஏன்டா அதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் சரி பண்ணி ஒரு நாகரிகமான சமூகமாக வந்து நிற்கும் போது இன்னைக்கு நடத்துறிய அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தான் கேட்கணும். ஆமாம். அன்னைக்கு இடிச்சாங்களே இன்னைக்கு இடிச்சாங்களேன்னா அப்போ நீ அதுக்கெல்லாம் துணை போனிய? அதுக்கு இன்னைக்கு அதே இடத்துல எப்பேற்பட்ட லெவலில் இன்னைக்கு அந்த ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அதையும் பேசணும். இல்லை போய் எடுத்து போட சொல்லுங்க பிஜேபிக்காரங்க. அதானே இல்லை, இங்கே வேலையும் இல்லாமல் இருக்காங்க. அதனால இப்போ இந்த தோரியம் இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனைகள் சொல்லுங்க. நாங்கள் தானே சொல்லணுங்கிறோம். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. இது தாண்டின இந்த திமுகவோட பிரச்சாரங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசா அவர்கள் கழகத்தோட துணை பொதுச் செயலாளர். எங்கே எப்பா நான் இல்லைன்னா டெல்லியே இல்லைப்பா அப்படின்னு கலக்கிற ஆள். இவனாலாம் எந்த இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு ஆளை காணும். இல்லை அவருடைய ஆடியோ மேலே அவங்களுக்கு கோபம் இருக்குது. நேற்று தான் திருவொற்றியூரில் அவரோட சுபீர் கான் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னார், எம்ஜிஆர் எங்கே கூட இருக்கும்போது தான் அவர் வந்து தலைவரானார், எம்ஜிஆர் எங்கே கூட இருக்கும்போது தான் இதானார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை வந்து எல்லாமே கலைஞர் எம்ஜிஆரை தலைவராக்குனாரா? அதே கலைஞர் என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் என்ன முதலமைச்சராக உதவி பண்ணாரு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார்ல. சொல்லிட்டு விஜய் அவர்களை டக்குன்னு ஒரே அடிச்சாச்சு. இப்போ நீலாம் அந்த அளவுக்கு இது கிடையாது, ஒருத்து கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அவருக்கு ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி அவரை விமர்சனம் பண்ணுறாரு. இந்த லூஸுங்கிற வார்த்தை மாதிரி சொல்லி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு தலையை காமிச்சிருக்கீங்க. இது இவ்வளோ நாள் கருதி நீங்கள் வெயிட் பண்ணியிருக்க கூடாது. வாங்க ரெகுலராக இந்த ஓட்டுகளை பிரிக்க வேண்டிய இடம் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டென்ட் கொடுங்க. ஆமாம், நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தாவேக்கானருக்கும் ரொம்ப முக்கியம். அவங்களும் நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்த ராசாவோட பேச்சு? ராசாவும் சரி, இந்த வீரமணிலாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரு பல இடங்கள்ல. எப்பா தானே ராசா நீ வராது எடுத்துக்கே போ, வந்து உள்ள ஓட்டையும் கெடுத்துறாதுன்னு திமுக காரங்க கெஞ்சிரு நிலைமை. ஏன்னா இவர் வந்து இங்கே வந்து 4 வார்த்தை பேசி இது பண்ணாருன்னா முடிச்சு விட்ருவார். ஆமாம். இவர்களுடைய நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவுக்கு மட்டும்தான் ஒரு தகுதி இருக்குது. தயவு செய்து தாவேக்காவினர் இந்த விஷயத்தை கவனிங்க. உங்களுக்கு மட்டும்தான் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை கவருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மை மக்களை கவருகின்ற வாய்ப்பை நோக்கி இவங்க பிரச்சாரத்தை நகர்த்துங்க. ஈவன் விஜய் உட்பட அந்த வேலையை பண்ணுங்க. ஏன்னா இவர்கள் இப்போ ஏன் துடிக்கிறாங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் கையை விட்டு போகுதுன்றது தான் என்னென்னவோ பண்ணுறாங்க. பிஜேபி ஐயோ டீலிமிட்டேஷன் இப்போ எங்கே போச்சு? ஐயோ இது நாங்கள் வந்து பெண்களுடைய 33% நாங்கள் ஆதரித்தாலும் ஆனாலும் அப்படின்னாலும் டிகே சிவகுமாரை கூட்டு வந்துக்கிறாங்க. அவர் இங்கே வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம். அப்போ ராகுல் காந்தி கூட்டம் சொல்ல சொல்லு. பாண்டிச்சேரியில் ஒரு வார்த்தை பேரையா சொல்லுங்கய்யா. பாண்டிச்சேரியில் ராகுல் காந்தி கூட்டம் வர சொல்லு. ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு நண்பர் பத்திரிகையாளர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒரு நாள் கூட கருணாநிதி ராகுல் காந்தி சந்திச்சதே இல்லை. ஆமாம், அவர் இறந்த பிறகுதான் மரியாதை செலுத்த. அறிவாலயம் போகாத ஒரே ஆளுநர். அறிவாலயம் மட்டும் இல்ல, இது போல கோபாலபுரம் போனதில்லை. மோடி கூட போய் பார்த்தாருங்க வீட்டில் போய். ஆமா, ஆனால் போகாத ஒரே ஆள் ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு அவர் வெறுப்பு அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ராகுல் காந்தி வேற வழி இல்லாமல் அவங்களோட இருந்தார். மறுபடியும் அவர்கிட்ட புத்தியை காமிக்கிறீங்க. இப்போ ராகுல் காந்தி மறுபடியும் உச்சாணியில் போய் நின்றுட்டாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் கூட்டுவாங்க. என்ன டிகே சிவகுமார் அதான் தெரியுமே உங்க கர்நாடகா புத்தி தான். நீங்கள் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கீங்களே, யாருக்கு இது இப்படின்னு சோனியா வரைக்கும் இப்படி வாங்க. ராகுல் காந்தி கேசி வேணுகோபால்னு வாங்கலாம். உங்களுக்கு மேலே எவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கன்னு தெரியும். ஏன் கிரீஸ் உடங்குற வரட்டுமே. இந்த டிகே சிவகுமார் கூப்பிட்டு மேகதாட்டானை கெட்டவனான்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு மட்டும் கை கொத்துரும். வாயே வரமாட்டேங்குது. உரிமை கடமை எருமைன்னு பேசுகிறீங்களே. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது, உங்கள் ப்ரோ தானே இருக்காரு. சொல்லி மேகதாட்டானை பற்றி நிறுத்த வேண்டியதானே. பார்லிமெண்ட்டில் போய் எத்தனை தடவை நீங்கள் ஸ்தாபிக்க வச்சிங்க? எத்தனை பேச்சு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. பெரிய அவளுமே மிக்க தலைவர்கள் மாதிரி காமிச்சிக்கிறது. பேசுறதெல்லாம் ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே இல்லை. இந்த சின்ன பசங்க அந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கதை. நீங்கள் ஒரு தலைவர் பேசுகிறாங்கன்னா அது பின்னாடி அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும்.
கண்டிப்பா. பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒண்ணுமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வெளியே போய் சம்சா சாப்பிட்டுக்கிட்டு என்ன எப்சின் எனக்கு நமக்கு எதுக்குங்க? அது சம்பந்தமே இங்க இல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனைய பேசுறது உனக்கு பார்லிமெண்ட் அமிச்சா அங்க போய் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க கேட்கிற இங்க பணம் இல்ல, வரி குடுக்கல, வரி குடுக்கல. எஸ்ஐஆர்னு பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சீங்களே, என்ன நடந்துச்சு? அது ஒரு தேர்தல் நடைமுறை தானே. என்னென்ன பிரச்சாரம் பண்ணீங்க தமிழ்நாட்டுல? இப்ப பேசுங்களேன், நான் கேட்கிறேன். இப்ப எஸ்ஐஆர் பத்தி இப்ப பேசுங்களேன் பார்ப்போம். எங்கண்ணே அண்ணன் திரும்ப பேசினா பேச வர பக்கத்துல வர ஆட்களை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு எங்க இல்ல அண்ணன். அவனுக்கு ரொம்ப மோசமா போறானுங்க. வர வர இவரு தற்கூரி அது இதுன்னு பேசியிருந்தாருல. நேத்து எப்படிண்ணா அது எவ்வளவு தூரம் மேல ஏறி இதுதான் சொல்ல வரேன். அவங்க ஆட்கள் நான் யோக்கியர்களா? நீ என்ன தற்கூரின்னு அர்த்தம்னு சொல்ற? அவன் கண்டுபிடிங்க இவர் பேசிட்டு இருக்காருங்க. ஒருத்தன் அவன் பையனை தூக்கி பேனட்ல நிக்க வச்சுட்டான். ஆமாண்ணே குழந்தைண்ணே அது. நீங்க ஒருத்தர் திரும்ப இறப்பு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. யார் தற்கூரின்னு நான் கேட்கிறேன். இறப்பு நிகழ்ச்சியில துக்க நிகழ்வுல திரும்ப பேசுறாரு. ஒருத்தன் வந்து பிறந்த நாளுக்கு கேக் வெட்டணுன்றான். நீ மற்ற தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ண பார்ப்போம். திருமான்றவர் ஒரு பொறுமையான தலைவர்ன்றனால தான் இந்த மாதிரி பண்றீங்க கட்சிக்காரங்கள. அவரு பொறுமையா சொல்றாருங்க, தம்பி இறப்பு நிகழ்வுக்கு வந்திருக்கோம், அது சம்மந்தமா பேசிட்டு இருக்கேன், இது முடிஞ்சவொடனே நான் வர்றேன், வெட்டுவோம். தூக்கி மேல தட்டி விட்டு போயிட்டாங்க. என்னப்பா தம்பி என்ன இப்படி பண்ணுதுன்னு கேட்கிறாரு அவர். இதுதான் இவர்கள் வந்து தாவேகாவினர் பார்த்து தற்கூரின்றாங்க. என்னன்னு இந்த சொல்றது? வேலையை விஜய் அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவ்வளவுதான். எத்தனை காமிச்சிருப்பீங்க? ஒரு நாள் ஃபுல்லா அதானே, அதானே வேற எதுவுமே இருந்திருக்காதே. விஜயகாந்த் காமிச்சிங்களா இல்லையா? எவ்வளவு இப்ப திரும்ப அடிச்சாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது தாண்டினே நேற்று முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் எதை நிப்பாட்டோம் இதை நிப்பாட்டோம்னு சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையுமே நிப்பாட்ட போகிறாங்க பிஜேபி அதிமுக ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாடே அப்படியே வெட்டி துண்டாக்கி வங்கக்கடல் உள்ள போக போகிறாங்க. இந்தியாவே இப்ப இப்படி ஆயிடும். ஆமா, மகளிர் உரிமை நிப்பாட்டிடுவாங்க, நான் முதல்வன் திட்டத்தை நிப்பாட்டிடுவாங்க, கன்னியாகுமரி கேரளா கொடுக்க போறாங்க, எல்லாம் சொல்றேன், திருத்தணியை ஆந்திரா கொடுக்க போறாங்க, எல்லாத்தையும் முடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. தமிழ் மொழியை அழிக்க போறாங்க. இவங்க வாழ வச்சாங்க. என்ன இது புரியல. இது என்னன்னா, இது நடந்துட்டு இருக்கிற இதே சமயம் நம்ம பிஜேபி கட்சிக்கு வந்து நம்ம ஏன் திருப்பி பேச வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, ஈரான்ல பாதிக்கப்பட்ட மீனவர்கள், கன்னியாகுமரி ராஜமங்கலத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை நம்ம இந்திய அரசாங்கம் அப்படி அழகா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள், அதாவது குண்டு வெடிப்புகளுக்கு நடுவில் வந்து சிக்கியிருந்தவங்க, பல நாட்கள் உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை ஆரம்பத்திலே மாட்டிக்கிட்டவங்களை இன்னைக்கு அழகா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. மீதி இருக்கிற 300 பேருக்கும் அவங்களே மீட்டெடுக்க வேலையில் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. யாரு? பிஜேபி சைடில் தான். படிச்சாதானே பேசுவாங்க, ஏதாவது படிச்சாதானே பேசுவாங்க. அதுதான் சூழ்நிலை. நாங்க ஒர்த்து இல்லைங்கன்னா சரி, அதுக்கு அவங்கள வரவேற்கணும். போய் அந்த தொகுதி வேட்பாளர் நம்ம டைம்ல வரவேற்கணும். நயனா நாகேந்திரன் அங்க போகணும். இவர் சாத்தூர்ல இருக்காரா என்னங்கிறது தெரியல. இதுல இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது அதுக்காவது சொல்ல வேண்டாம், ரைட்னே? இதையாவது ஒரு கண்டெம்ட் பண்ணணும்லண்ணே. முதல்வர் வந்து இந்த திட்டங்கள்லாம் நிப்பாட்டுவாங்க, நாங்கள் எந்த திட்டத்தையா நிப்பாட்டணும்னு ஒரு கண்டெம்ட்டாவது பண்ணணும். எதிர்கட்சி சைடில் அதிமுகவை தவிர எனக்கு தெரிஞ்சவரை அதிமுக நேற்று வந்து அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரமும் அண்ணன் பிரித்து எடுத்துட்டாரு. அது காங்கிரஸை வந்து கிளியிலையும் கிழிச்சு விட்டாரு. நேற்று பார்த்துருப்பீங்க, அண்ணன் டிடிவி வந்து எப்போ வீணா போட வர பற்றிலாம் பேச வேண்டாப்பான்னு ஒரே ஓபிஎஸ் அவரில் கடந்து போயிட்டாரு. இந்த சைடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாஜகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இதை காலம் தாழ்த்தி கொண்டு போகிறத எப்படி பார்க்குறீங்க? ஆசை மட்டும் இவங்க என்ன பில்டப் பண்ணாங்க. 70 சீட்டு கேட்டு 60 சீட்டு கேட்டு நெருக்கடி கொடுக்கும் அமித்ஷா. அனையோத்திரி இவ்வளோ கம்மியாக கொடுத்ததே தப்புங்க. இதுக்கே ஆள் இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் வேட்பாளராக கணக்கில் வராது. இப்போ அதான் நிலைமை. அதனால் இவர்கள், நான் தான் சொல்கிறேனே, இன்னொரு காங்கிரஸ் தமிழ்நாடு பிஜேபி இன்னொரு அவர் பிரச்சாரம் பண்ணார். எங்கே போனார்? ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போனார். அதோட காணும் ஆளே எங்கே ஆளே காணும். இது தொடர்ந்து நேற்று அவர் நம்முடைய சிவகுமார் பேசின வார்த்தை, விஜய் அவர்களை வந்து லைட்டாக வந்து சாடிட்டு போனது. எங்கள்கிட்ட தான்ப்பா எல்லா காங்கிரஸ்காரங்க எல்லாமே முதல்வர் பின்னாடி தான் நாங்கள் இருக்கோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ்குள்ளே காங்கிரஸ் திமுக உறவு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை யாரை சொல்ல வைக்கிறது? இந்த டாடா உப்பு விளம்பரம், டாடா உப்பு தான் சிறந்தது, கேப்டன் உப்பு தான் சிறந்ததுன்னு ஒரு கேப்டன் உப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸ்ட்ராங் ஆனோன்னா டாட்டா உப்பு விளம்பரம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு கப்பல் போயினுக்குது, கேப்டன் வர்றார், வந்து அப்படி சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது சால்ட்டு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்களா, கேப்டனே சொல்லிட்டாரு டாட்டா உப்பு தான் சிறந்தது.
எப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி ராகுல் கலந்துக்கல. காலங்கள. காங்கிரஸ் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. செல்வ பெருந்தகை சொன்னா ஒத்துக்குவாங்களா? ம். எப்படி அவர் தான் செல்வ பெருந்தொகை ஆயிட்டாரா? பெருந்தொகை. பெருந்தொகை. அதனால தான் டிகே சிவகுமார் கூட்டு வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் பாருங்க, ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஒற்றுமையாக இருக்கிறதுனா அந்த மேகதாட்டு ஏதாவது பண்ணு, எங்களுக்கு பண்ணி கொடு. ஏன்னா இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி அவருடைய பிரச்சார லிஸ்ட் வரல. வராது. ஆனா வந்து எங்கே வரும்னா கன்னியாகுமரி அந்த பெல்ட் இங்கே பண்ணிட்டு போயின்னு இருப்பாப்புல. ஆனா இணக்கமான கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம். இது எதிர்நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குன்னு தெரியல. தவேகாவுடைய விஜய் அவர்களுடைய மதுரை விசிட்னு அதை தாண்டி காரைக்குடி போயிட்டு இருக்காரு பிரச்சாரத்துக்கு. காரைக்குடியில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு பக்கம் அந்த டாக்டர் பிரபு, எல்லாருக்கும் தெரியும், விளம்பர பிரபு. இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான். நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களுடைய தொகுதியில் போய் பிரச்சாரம் களமிறங்குகிறார் தம்பி விஜய் அவர்கள். எப்படி இருக்கணும்? அண்ணனுக்கும் தம்பிக்கு இடையில ஏதோ முட்டல் முதல் உருவாக்குவாரா அல்லது வழக்கம் போல யாரோ எங்கே இருந்தாலும் பேசுறாரு எப்பவுமே. ஆமா, அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படிதான் பேசிட்டு வருவாரு. இன்னொன்று, காரைக்குடின்றது பெரிய யாருக்கு ஜெயிக்க போறாங்கன்றது குழப்பமா இருக்குது. யார் வாழ்க்கை யார் காலை யார் இழுத்து விடுவாங்க அப்படி. ஆமா, அப்படின்னு. இல்லை சீமான் ஜெயிப்பாரா, சீமான் ஜெயிச்சா என்ன பண்ணுவாருன்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால் அது எப்படி போகுதுன்னு தெரியாது. அவர் ஸ்பீச் இப்போ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நம்ம இப்போ வரைக்கும் அவர் பேசலை. அதுக்கு முன்னாடி அவர் வண்டியும் பறக்கும் படையினர் சோதனைட்டாங்க. ஆமாம். ஆனால் அவர் எந்திரிச்சு நின்றுட்டு அப்படிங்கிற உள்ளே போய் நின்றுட்டாரு பார்த்துட்டு இருந்தோம். ரைட்ண்ணே. இந்த பிரச்சார நேரங்களில் ஆளுங்கட்சி சார்பாகவோ இல்லை எதிர்கட்சி சார்பாகவோ அந்த ஊர் எம்எல்ஏ மேலே பல விமர்சனங்கள் வரும்ண்ணே. அதில் குறிப்பாக சொன்ன போனால் இப்போ திமுக நேற்றிலிருந்து பார்த்தா ஒரு 4-5 தொகுதியில் மிகப்பெரிய லெவலில் வந்து திமுகவுடைய, அதுவும் சொல்லப்போனால் முக்கிய அமைச்சர்கள் பெரிய கருப்பன் அவர்களாகட்டும், ராஜகண்ணப்பன் அவர்களாகட்டும், அதே மாதிரி சிவகாசியில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாமே வந்து திமுக அரசாங்கத்திற்கும் திமுக சமூகநீதின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் அவங்க செய்ய தவறின விஷயத்தையும் மக்கள் வந்து வேறு விதமாக போர்க்களமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய தொகுதியில் வந்து தண்ணீரை வச்சு இப்போ வந்து நடந்த பிரச்சனை, பெரிய கருப்பன் அவர்கள் தொகுதியில் மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நாங்களாக கேஸ் போட்டு போகணுமா, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோன்னு சொல்கிறீங்களா, பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வார்த்தைகள். ராஜபால சிவகாசியில் வந்து தங்கப்பாண்டியன் அவர்களில் ஜாதியை கேட்டு இங்கே ஓட்டு கேட்டு வராங்க, ஜாதி பேரை சொல்லி வராதிங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்களுடைய இது மலர் பாதையாக இருக்காது. இந்த 2021 மாதிரிலாம் சீன் போட முடியாது. பல தொகுதிகளில் உள்ளே நுழைய விட மாட்டாங்க. ஜனங்க அவ்வளோ கோபமாக இருக்காங்க. இவர் விளம்பரமாக காமிச்சிக்கிட்டுக்கிட்டு பார்த்தீங்களா சூப்பர், மக்களே வரவேற்கிறாங்க. யாரும் வரவேற்கலை, கடுமையான கோபத்தில் இருக்காங்க. கட்சிக்காரங்க போய் சமாதானப்படுத்திக்கிட்டு ஊருக்குள்ளே வராங்க, எதுவும் பண்ணாதீங்க, நம்ம பேசிக்கலாம், இப்படி சமாதானப்படுத்தி தான் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அதை மீறி மக்களுடைய கோபம் போயா வரவிடக்கூடாது. அந்த தோரணையை பார்த்தீங்களா, பெரிய கருப்பு தோரணையா, வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு ராஜ இது மாதிரி யாரு இந்த மக்கள் ஓட்டு போட்டு பண்ணலன்னா யார் நீங்கண்ணா, அதை வச்சு பணத்தை வச்சு ஒரு இது, அந்த ஒரு ஆணவங்க அவங்களுக்குலாம். இந்த திமுகவுக்கு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி. இவர் என்ன டைரக்ட் திமுகவா? இவர் பெரிய கருப்பன் முதல்ல இருக்காரு. ராஜகண்ணப்பன் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காரு. ஏதோ கண்ணப்பன் கருப்பன். அப்போ இவர்கள்ட்ட அந்த ஆதிக்க மனப்பான்மை, அந்த இது என்ன, அப்போ அந்த ஒரு திமிரு இருக்குல்ல, துட்டு கொடுத்தா ஓட்டு போட போகிறீங்க, இதில் என்ன கேள்வி வேறு கேட்குறீங்க, பார்த்துக்கலாம் யார் அது இந்த தொகுதியில் டிஎம்காரன் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி ராஜகண்ணப்பன், அந்த இவர் தங்கப்பாண்டியன், இது மட்டுமா அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சுதா? ஆமாம், இன்னும் பல தொகுதியில் இது நடக்கும். கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவங்கள் ஆகட்டும், கிருஷ்ணகிரியில் எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய காங்கிரஸ் ஆள் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 50 லட்ச ரூபாயை உடனே கொண்டு வர சொன்னாங்க, மேடையில் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது போல இருக்கு, அவரே மாற்றிக்கிறாரு. அதனால் இது எல்லாமே எல்லா தொகுதியிலும் எதிரொலிக்கும். திமுக மேலே மக்கள் எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்குவார். அவர் 10 தோல்வி பழனிசாமின்றாருல, இவர் பாதை இது வரைக்கும் மலர் பாதை, இப்போ தான் முள் பாதை ஆயிட்டு இருக்கு. சிவாஜி இன்ட்ரோல் சீன் மாதிரி மாறுது. கண்டிப்பான இறுதியான இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் இப்போ நாங்கள் போகிற முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கோம், சீஸ் ஃபயர் கொண்டு வந்திருக்கோம். பீஸ் டீல் நடக்க போகுது சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில். இது வந்து 2 நாட்களுக்கு முன்பு. ஆனால் லெபனான் மீது தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்டே இருந்ததுனால ஈரான் வந்து என்னோட ப்ராக்ஸியை நீ அடிக்கக்கூடாது, அங்கே இருக்கிறவங்களை தொடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த சீஸ் ஃபயர் மேலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி ஹார்மோஸை வந்து மீண்டும் வந்து லாக் செய்யப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி 15 ஷிப்பு மட்டும்தான் ஒரு நாளைக்கு போகணுங்கிற சில வரமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போது வந்து நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினது, இப்படியே இந்த சூழல் போனால் பார்ஷியல் லாக்டவுனுக்கு மீண்டும் உலகம் தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க இது? இந்த சூழல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் பல டிமாண்ட்ஸ் வந்து ஈரான் சைட்லேயுமே இஸ்ரேல் சைட்லேயுமே இருந்துகிட்ருக்கு. அது அடிப்படை டிமாண்ட்ஸ்.
இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு புரியணும். அது தேவைப்படலைன்னா மக்கள் பலரும் அங்கே உயிரிழக்கும் தருவாயை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த போர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியாதானே? எப்படி பார்க்குறீங்க? இது என்னன்னா, இவர்கள் ஆரம்பிச்சது இது அணு வச்சிருக்காங்க, ஆயுதத்தை. பயன்படுத்துறாங்க. அதனால ஈரான் இந்த மாதிரி வைக்கிறனால யாருக்கு தொல்லைன்றது ஒண்ணு இருக்கு. ஆமாம். அத சொல்லிக்கிட்டு இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுக்கும் தொல்லை குடுத்துக்கிற வேலைய அமெரிக்காவும், இஸ்ரேலும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஈரானுக்கு மட்டுமா இப்ப தொல்லை? உலக நாடுகள் முழுவதும் எல்லாருக்குமே தொல்லை. ஈரான்ல அடிப்படை மருத்துவ வசதிகள் கூட இல்லாத இல்ல. அளவுக்கு மக்கள் இதுல துன்பத்துல இருக்காங்க. அதாவது போர்ல உயிர் போனத விட சிகிச்சை கிடைக்காம, மருத்துவ பொருட்கள் கிடைக்காம உயிர் போற நிலைமை தான் ஈரான்ல இருக்கு. இருக்கு. இஸ்ரேலுக்குலாம் அந்த பிரச்சனை இல்ல. அங்க இருக்கிற மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அப்போ இந்த மாரி கொடுமைகள நிறுத்தணும்னா, இந்த ஆதிக்க புத்தி இதாகணும். இன்னொரு விஷயம், இப்பவும் சொல்றேன், இவரால எந்த வகையிலும் ஈரான போய் தரை ரீதியாகவும், ஆகாய ரீதியாகவும் எதுவுமே அட்டாக் கட்டுப்படுத்த பண்ண முடியாது. முடியாது. வேணும்னா இஸ்ரேல வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கலாம். அவர்கள் திரும்பி இஸ்ரேல அட்டாக் பண்ணுவாங்க. இதான் நடக்கும். பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. மற்ற வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்படும். பார்ஷியல் லாக்டவுன் முதல்ல உனக்கு வரப்போகுது அமெரிக்காவுக்கு. ஆமா. அந்த பயம் தான் இப்போ நோக்கி போயிட்டு இருக்காங்க. அமெரிக்க மக்கள் அந்த நபரை தூக்கி எறியணும். அப்பதான் உலக அளவுல ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க வந்து உட்கார்ந்தா தான் பிரச்சனை. கண்டிப்பா. அதனால இது ஒரு இறுதி வடிவம் கொடுத்து 2 சைடும் நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் பயந்து போய் நீ பெருசா நான் பெருசா இல்ல. 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா. அப்புறம் எதுக்கு நீ லெபனான போய் அடிக்கிற? அது அங்க மட்டும் இல்லைங்கிற ஆ. டீலு. இப்ப போரே இல்லாம தானே டீல். மிடில் ஈஸ்ட்ல போர் இருக்கக்கூடாதுன்னு போர் பேசியிருக்கிறது. பண்றாங்க. அப்போ அதாவது ஒரு கல்யாண வீட்ல பெரிய பிரச்சனையாகி அடிதடிலாம் ஆன பிறகு ஒருத்தர் உட்காந்து நியாயம் பேசி, ஏன்பா அது பண்ணலாமான்றப்போ ஒருத்தன் ஆரம்பிப்பான். என்ன இருந்தாலும் நீ வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு. ஆமா. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சும்மாரியா இப்போ தான் பேசி ஒரு இதுக்கு வந்திருக்காங்க, ஆரம்பிக்கிறாரு புதுசா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த வேலை. கண்டிப்பா. ஏதோ பாகிஸ்தான் பேசி முடிவெடுத்த ஒரு விஷயம். அவனே வாயை திறந்து பாகிஸ்தான்லாம் பேசலாம் முடிவெடுக்கலாங்க. பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு நீ பேசுப்பா, நானும் இறங்கி வந்துக்கிறேன், நீ அவங்களும் பேசுப்பா, அப்படி வந்தது. அது ரைட். மிக நன்றி உங்க நேரத்தை கருத்தில்